ஒரு 200 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். இது ஒரு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துங்க. ஒரு 10 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு இதை இடிக்கல்ல தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். குழம்புக்கு தேவையான உப்பும் தண்ணி சேர்த்துங்க. வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் அதோட சேர்த்துங்க. பிடிச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.